முல்லை மாவட்ட சம்மேளனத்தில் உதவியாளராக இருக்கிறேன். அதோடு எமது கள்ளப்பாட்டு அன்னைவராங்கண்ணே கடத்தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். மேற்படி நாங்கள் 2 மாதமாக எமது அரசாங்கத்தில் கடமையாற்றும் அதிகாரிகளுக்கும் கடற்படையினருக்கும் அதோடு எங்களுக்கு இணைப்பாளருக்கும் பல முறை நாங்கள் இந்த சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்து என்பதை நிறுத்த சொல்லி நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தோம். கோரிக்கைகள் சொல்லப்படுகிறது, ஆனால் எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தில் நமது மீனவ மக்கள் நிறைய அபிப்பிராயங்கள் வச்சிருந்தது, நல்ல ஆலோசனைகள் வச்சிருந்தது. ஆனால் அது எல்லாம் இன்று கவுடுபடியாக மாற்றப்படுகிறது. காரணம் என்னென்று கேட்டால், உண்மையாகவே இந்த சட்டவிரோத தொழில் கட்டுப்படுத்தாத ஒரு காரணத்தை நமது மீனவ மக்களின் வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்படுது. ஆக இந்த அரசாங்கம் உண்மையாக வந்த நேரத்தில் கஞ்சா, கசிப்பு, குடு ஆகிய இனங்களை முற்றாக அழித்து கிட்டத்தட்ட 75% அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நேற்று முன்தினம் இந்த கரையில் ஒரு 4 லிட்டர் பெட்ரோலை திறந்தவரை பிடித்து 21 நாள் பிழையான ஆளன்னு சொல்லி ஜெயிலில் ஆச்சு 1500 ஃபைன் விதிக்கப்பட்டது. ஆக இந்த கடலில் கண்ணுக்கு முன்னால் சட்டவிரோதம் இலங்கையால் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழிலை நிறுத்துவதற்கு இந்த கடற்படையிடம் நாங்கள் போய் வளமுறை சொல்லி கூட்டம் வைத்து கலைத்தும் ஏன் பிடிக்கிறார்கள் இல்லை, அதுதான் எங்களின் கேள்விக்குறி. ஆகவே நானும் கடலுக்கு சென்றிருந்தேன். இந்த கிழமை உள்ள கிட்டத்தட்ட 200 படகுகளுக்கு மேல் நாயாறு பிரதேசத்தில் இருந்து கிட்டத்தட்ட அலம்பல் பிரதேசம் மட்டும் இருக்கிறது லைட் வைத்து. ஆகவே நாங்கள் கடற்படைக்கு எடுத்தால் கடற்படை கோணை தூக்குகிறார்கள் இல்லை. அங்கிருக்கும் கடற்படைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சட்டவிரோதக்காரர்கள் படகுக்கு பக்கத்தில் அணைத்து கொண்டு கலைத்து கொண்டு எமது படகு லைசன்ஸை காட்டுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். காட்டு தவறும் பட்சத்தில் உங்களை திருவண்ணாமலையை கொண்டு போகிறோம் என்ற ஒரு பயமுறுத்தலை கொள்கிறார்கள். உண்மையாகவே எங்களுக்கு இது ஒரு வேதனைக்குரிய கவலையா இருக்கு. ஆகவே இந்த பகுதியில் இந்த சட்டவிரோதம் அதிகமாக வருகிறது. புல்மூட்டை பகுதி, கொப்பரா பிரதேசங்கள் ஆகிய பகுதிகள், நாயாறு பிரதேசங்களில். ஆகவே இதை கவனத்தில் எடுக்கணும். உண்மையாகவே இந்த நீதிமன்ற திணைக்களத்துக்கு வந்திருக்கும் அதிகாரி, புதிதாக வந்த அதிகாரியிடம் நாங்கள் தலைமுறை எடுத்த போது அவர் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்ன என்று கேட்டால், தனக்கு ஆள்பத்தாக்குறை அவர் அந்த ஏசி ரூமை விட்டு வெளியே வருகிறார் இல்லை, வேறென்று தெரியவில்லை, அவர் பிடிக்க முடியாது என்றார். ஆனா உண்மையாகவே நாங்கள் போன வருஷம் பிடித்து கொடுத்த படகில் 16 படகை கடற்படையினருக்கு சுதமாக கொடுத்திருக்கோம், சட்டவிரோதங்களை கட்டுப்படுத்துவதற்காக பெரிய எங்கிலும் படகுகளும். ஆனால் அந்த படகை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாயாற்று முகத்துவாரத்தில் நின்றிருந்தால் ஒரு படகு கூட இந்த கடலில் வைத்துக்கு வராது. கடலில் வன்முறை இருக்கிறோம். ஆக அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கோம். கௌரவ கடத்தொழில் அமைச்சரை இங்கே வருகை தந்து எமது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் என்றது. அவரால் தீர்க்க முடியவில்லை என்றால் எமது குழு ஒன்றை கொண்டு கொழும்புக்கு ஜனாதிபதியிடம் நேரடியாக சந்திக்கிறதுக்கு இந்த மீனவ மக்கள் கோரிக்கை வைத்திருக்கார்கள். அது விடயமாக நாளைக்கு நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் இங்கு வர இருக்க அவரோடு கலந்து ஆலோசித்து அவரின் தீர்வு பெறவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கு அவரிடம் அனுமதி கேட்டு நாங்கள் அங்கு செல்வோம். அங்கு சென்று அங்கு பிரச்சனை தீர்த்து மட்டும் எமது தொடர் போராட்டம் எமது தீர்வு வரும் மட்டும் இந்த மாவட்டத்தில் இந்த இடத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் என்றதை கூறிக்கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்தேன். முல்லை மாவட்ட கருத்துவ கூட்டத்தின் மாவட்ட தலைவர். நாங்கள் இப்போது இன்றைய தினம் சட்டவிரோத தொழிலுக்கு எதிரான ஒரு அமைதி வழி போராட்டம் இந்த இடத்துல ஆரம்பித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்து எமது ஒரு முடிவு வரும் வரை, நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அத்துடன் இந்த போராட்டத்தில் நாங்கள் முக்கிய அம்சங்கள் எடுத்திருக்கிறோம். அதாவது கடத்தல் திணைக்களத்துக்கு உரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். அதில் ஆளணி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளபடியால் அதற்கு உரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் எனவும், எமது சட்டவிரோத தொழிலை பிடிப்பதற்கு ஒரு முக்கிய அதிகாரியை எங்களுக்கு ஏற்றவாறு நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மக்களின் முடிவு அதனை போராட்டம் செய்கிறது. நாளைக்கு அமைச்சர் வந்து இவ்வளவுதான் முடிவு. மதிப்புக்குரியவர்களுக்கு அன்பான வணக்கம். முல்லைத்தீவு மீனவர்கள் மட்டுமல்ல, வடமாகாணம், கிழக்கு மாகாணம் இந்த சட்டவிரோத தொழில்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. மீனவர்கள் படு வேதனை அடைகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள் என்று பல தடவை பாராளுமன்றத்திலும் குரல் கொடுத்து விட்டோம்.
நானும் ஒரு மீனவன் என்பது எல்லோருக்கும் தெரியும். முன்னைய காலங்களிலிருந்து இன்று வரை இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் படிப்படியாக வந்து இப்போது கட்டவிழ்த்து விடப்பட்ட மாதிரி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கமானது, தற்போதைய அரசாங்கமானது அதை நிறுத்த வேண்டும் என்ற முனைப்போடு கடந்த முறை பாராளுமன்றத்தில் கூட நான் இந்த மீனவருடைய பிரச்சனையை பற்றி கதைத்திருந்தேன். அமைச்சரும் என்னோடு பாராளுமன்ற வளாகத்திலே கதைத்தார். அப்போது நான் அவருக்கு நேரடியாக சொன்னது, உங்களோடு நெடுக கதைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். இப்போ ஒரு கொஞ்ச நாள் இடைவெளியாக ஒரு தடுக்கப்பட்ட மாதிரி இருந்தது, ஆனால் திரும்பவும் வருகின்றது. நாங்கள் இதற்கு உங்களுக்கு எவ்வளவு எங்களுடைய உதவி தேவையோ அல்லது மீனவர்களுடைய உதவி தேவையோ நாங்கள் வருகின்றோம். சட்ட விரோதத்தை கட்டுப்படுத்துங்கள் என்றுதான் அவரிடம் நான் நேரடியாகவும் கோரிக்கை வைத்தேன். அப்போ இதில் அவர் இருக்கைக்கு தான் பாராளுமன்றத்திலேயும் உரையாற்றினேன். நாங்கள் கேட்பது சட்ட விரோத தொழில் நடவடிக்கைகளை, தடை செய்யப்பட்ட தொழில் நடவடிக்கைகளை நிறுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். மிக கூடுதலான மக்கள் முல்லைத்தீவை பொறுத்தவரையில் பொக்குழாய் தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான எங்களுடைய எல்லை பரப்பில் கிட்டத்தட்ட 74 கிலோமீட்டர் தூரமான கடல் பரப்பில் இந்த தொழிலை நிறைய பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் செய்து கொண்டு வரும் இந்த தொழிலை அவர்களுடைய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கின்ற குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அல்லல் பட்டு கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்ற நிலைமையைத்தான் வைக்கின்றீர்கள். இந்த அரசாங்கம் அதை செய்யும், தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தும் என்ற ஒரு பார்வை மக்களிடத்தே இருக்கின்றது, அதை மறக்கவில்லை. ஆனால் இப்போது மிக கூடுதலாக அதை செய்கின்றார்கள் என்றால் ஏன்? இந்த தடவை இதை நீங்கள் வடிவாக கவனிக்கும். ஒரு மீனவனாக இருந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மீனவனாக நீங்கள் யாரோ இருந்து பாருங்கள். ஏனென்றால் கடலுக்கு போய் இரவு பகல் என்று ஒரு நாள் போய் ஒரு நாள் பாரது. அப்போ கடலில் இருந்து அந்த கஷ்டப்பட்டு இந்த நீர்வாடுகளுக்கு வலையை விட்டு அந்த மீனை பிடிக்கப்படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இந்த சட்டவிரோத தொழில் செய்கிற முதலாளிமாரும் சரி அல்லது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஆட்களும் சரி, நீங்கள் ஒரு நாளைக்கு எங்களோட மீனவர்களோடு சேர்ந்து கடலுக்கு போய் பாருங்கள். அப்போது இந்த கடலில் மீனவர்கள் படும் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் இதை சொல்லுகிறேன், எனக்கு தெரியும். நான் மீனவன் தான், அதால் சொல்கிறேன். தயவு செய்து இந்த மீனவர்களுடைய வாழ்வாரத்தில் கை வைக்காமல் மீனவர்களுடைய வாழ்வாரத்தை பலப்படுத்தும் மூலமாக நீங்கள் சரியாக தொழில் செய்ய விட்டால் உங்களுடைய நிவாரணங்களே எங்களுடைய மக்கள் வேண்ட மாட்டார்கள். சரியான முறையில் இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள், சட்டவிரோத தொழில்களை நிறுத்தி ஒழுங்கான தொழில் நடவடிக்கை செய்யவிட்டால் இந்த மீனவர்கள் உங்களுடைய நிவாரணத்தை எதிர்பார்த்து கடைசி வரையும் இருக்க மாட்டார்கள். நிவாரணம் ஏன் வழங்குகின்றீர்கள்? சில நிவாரணங்கள், அந்த வேலைகளை ஒழுங்காக நீங்கள் பாருங்கள். நிவாரணம் வழங்குகிற வேலை இல்லை, நிவாரணம் ஏன் வழங்கப்படுது என்ற வேலைகளை இப்படியான சட்டவிரோதிகள் திருட்டு தொழிலை கடலில் செய்யணும், திருடர்களை பிடிக்க வக்கில்லை. அப்போ இதால் நாங்கள் கதைக்கத்தான் போனோம். இது கட்சி பேதம் இல்லை. இவர்கள் இப்படி போராட்டம் நடக்கிறன்றதை நான் கேள்விப்பட்டுதான் இங்கே வந்தேன். இங்கே மக்கள் ரோட்டில் இருக்க நான் வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கலாது அல்லது வேறு இடத்த போய் நிற்கலாம். மக்கள் இந்த மக்கள் ரோட்டில் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னாலான குரலை எழுப்புறதுக்கு நான் குரல் கொடுப்பேன் என்றதையும் சொல்லிக்கொண்டு இந்த நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் உண்மையிலே நீங்கள் கவனத்தில் எடுக்கிறீர்கள் என்றதே எனக்கு தெரியும். ஆனால் போன முறை கதை கேட்க நீங்கள் என்னோட கதைச்சதும் தெரியும். தயவு செய்து இந்த மீனவர்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்குறோம். அதோட வடக்கு கிழக்கு சார்ந்த வகையில் நான் மொத்தமாக சொல்கிறேன், சட்டவிரோத தடை செய்யப்பட்ட மீன்பிடி தொழில்களை நிறுத்தி இந்த மீனவர்களை வாழ விடுங்கள்.